Hi students, நம்ம exercise 4.3 செகண்ட் சம் போறோம். Find the value of கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிடுறேன் நான். tan inverse of tan 5 pi by 4. நிறைய சில பேர் கன்ஃபியூஷன் வராங்க. அதாவது இப்போ நமக்கு சைன் தனிச்சிங்க -1 டொமைன் -1 +1 இல்லை -5 by 2 +5 by 2 அப்படி கன்ஃபியூஷன் வராங்க. நீங்க ஒன்றும் இல்லை, tan inverse of tan சொல்லும்போது இந்த tan சொல்லும்போது நம்ம இது தீட்டா தானே நமக்கு tan சொல்லும்போது தெரியும். உங்களுக்கு சைன் 45 டிகிரி, சைன் 30 டிகிரி, tan 45 அப்படி சொல்லுவோம். அப்போ இது மாதிரி உள்ளுக்குள்ள இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள நமக்கு வந்து tan வந்ததுன்னா நீங்க அந்த டொமைன் என்ன பண்ணுங்க, -5 by 2 +5 by 2 ரேடியன் எடுத்துங்க. சப்போஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள நமக்கு tan இன்வெர்ஸ் இருந்தா உள்ள tan இன்வெர்ஸ்னா அப்போ என்ன பண்ணுங்க, நீங்க வேல்யூஸ் எடுத்துங்க. இப்போ உங்க சைன் என்ன வரும், -1 +1, காசு என்ன வரும், -1 +1 வரும். அதே போல நமக்கு வந்து இங்கே நம்ம tan இந்த -∞ +∞ வரைக்கும் சரிங்களா. உள்ள ப்ராக்கெட் tan வந்தா ரேடியனா நீங்க டொமைன் எடுத்துங்க. tan வந்ததுன்னா என்ன பண்ணுங்க, நீங்க அப்ப அந்த -∞ +∞ வேல்யூ எடுத்துங்க சரிங்களா. கன்ஃபியூஷன் ஆகுது அது. இப்போ நம்ம இங்க போறோமா, இப்போ இங்க 5 pi by 4 45 டிகிரி உங்களுக்கு தெரியும். 40.5 நமக்கு அது 225 வருமா. நமக்கு தி டொமைன் ஆஃப் tan x சரிங்களா. tan x பார்த்தீங்கன்னா என்னது -π by 2 இருந்து +π by 2. சைனுக்கு இங்க க்ளோஸ் இன்டர்வல் வரும் சரிங்களா. இங்க ஓப்பன் இன்டர்வல் இருக்கு சரிங்களா. இங்க ஓப்பன் இன்டர்வல் இருக்கு. சைன் நமக்கு க்ளோஸ், அதை என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். சைன் தான் இருந்தாலும் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுருக்கீங்க சரிங்களா டேனுக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க, இப்போ சம் திருப்பி ஆகிங்க இருக்கு. இப்போ நமக்கு வந்து 225 வருது. -90 +90 விட அது எப்படி இருக்கு, இன்டர்வல் வெளியே போயிடுது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது 5 + வேல்யூ மாத்துங்க. இது எப்படி போடுவாங்க, 5 pi by 4 இருக்கா, இப்போ டிவைட் பண்ணலாம். 5 4 டிவைட் பண்ணலாம் 1 வருமா. இந்த 1 என்ன பண்ணுங்க, 1 pi போட்டுருங்க. ப்ளஸ் என்னது 5 by 4 அந்த ரிமைண்டர் 4 வரும் இல்லையா. 4 pi + pi 5 pi by 4 வந்துடும். எதுக்கு அப்படி மாத்திரம்னா இந்த 5 pi by 4 அதாவது 225 டிகிரி வருது இல்லையா. இது எதுக்குள்ள இல்லை, நமக்கு வந்து நம்ம வந்து பிரின்சிபல் டொமைனுக்குள்ள இல்லை. -π by 2 இருந்து +π by 2 இல்லை சரிங்களா, நாட் பிலாங்ஸ் டு. அதனால தான் நம்ம இப்படி போடுறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா tan ஆஃப் π + θ சரிங்களா. 5 சொல்லும்போது நமக்கு வந்து 180 டிகிரி இங்கே இருக்குமா. இது 5 + θ நாங்கள் எந்த கோடு, தேர்ட் கோடு. தேர்ட்ல பொறுத்த நமக்கு இந்த tan ப்ளஸ் தானே, டேனும் கோட்டம் ப்ளஸ். அப்போ இங்கே அதே போல 180 + θ சொல்லும் போது சேஞ்ச் ஆகாது, tan தான் இருக்கும் சரிங்களா. 180 + θ இல்லை 180 - θ சொல்லும் போது tan தான் இருக்கும். அப்போ நான் வரும் tan θ. ஏன் ப்ளஸ் tan θனா நமக்கு இந்த தேர்ட் கோடன், தேர்ட்ல இருந்து tan ப்ளஸ் தான். அப்போ என்ன பண்ணலாம், இங்க ப்ளஸ் tan π by 4 சரிங்களா. tan ஆஃப் 180 + θ tan θ அவ்வளோதான் ஃபார்முலா படி. ஆனால் ஃபார்முலா படி நம்ம ஞாபகம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இது பார்த்துங்க, 180 + θ சொல்லும்போது தேர்ட் கோடன். தேர்ட் நமக்கு தெரியும், உங்களுக்கு ஆல் சில்வர் டீ கப் தெரியும் உங்களுக்கு. இப்போ நமக்கு தேர்ட் கோடன் வந்தது tan காட்டம் ப்ளஸ். அதெல்லாம் என்ன பண்றேன், இங்க ப்ளஸ் tan எடுத்துறேன், இந்த π by 4 அப்படியே போடுறேன். இப்போ tan நம்ம கேன்சல் ஆகும், ஆகும் π by 4. இது கண்டிப்பா எங்க இருக்கும் நமக்கு, ஏன்னா π by 4 45 டிகிரி தானே. இது கண்டிப்பா எங்க இருக்கும் நமக்கு, -π by 2 இருந்து +π by 2 கண்டிப்பா இருக்கு அந்த இன்டர்வல் வருது. அப்புறம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வருது 5 pi by 4 தான் நமக்கு ஆன்சர். சரி, π by 4. செகண்ட் சம் போங்க. tan inverse of tan of -π by 6. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் சம் சொன்னவங்களுக்கு இந்த 5 by 4 வந்து நம்ம இங்க இந்த இன்டர்வல் இல்லை இல்லையா. ஆனா இங்க பாருங்களா, அப்படியே ஆன்சர் போடலாம் -π by 6. ஏன்னா π by 6 30 டிகிரி, 30 டிகிரி கண்டிப்பா எந்த இன்டர்வல் நமக்கு -90 இருந்து சாரி ஓப்பன் பை -90 இருந்து நமக்கு +90 தான் இருக்கும் ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சர், ஒரே ஸ்டெப் தான் ஆன்சர் முடிச்சு. ஏன்னா இந்த இன்டர்வலுக்குள்ள இந்த வேல்யூ வருது, இதான் ஆன்சர்.